எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி பகுதியில் திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 4வது பத்தில் 10வது பாட்டு. இதோட பிரபந்த நம்பர் 3379. பாட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ. கண்ணன் மகேந்திர மலையை தூக்கி கொலையா பிடிச்சா இல்லையா, அதைத்தான் சொல்கிறாருங்க. அதை கொலையா பிடித்த அது ஒரு சாகசம்ன்றார். பெருமாளோட ஒவ்வொரு பெரிய பெருமைகளையும் அவருடைய சாகசத்தையும் சொல்லின்னு வர்றார். இப்போ அந்த கொடையா பிடிச்சது சொல்கிறார். மலையை கொடையா பிடிச்சது. மேய் நிறை கீழ்ப்புக. ஆநிறைன்றது பசுமாடுகள். அது தானாக போகும், தானாக போய் சுற்றிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும். மேய் நிறைனா ஆள் ஓட்டின்னு போவோம். வீட்டிலேருந்து மாட்டை அவுத்து விட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாடுகள் அவுத்து விட்ட உடனே வீட்டுக்குள்ளே அவுத்துட்டு சுற்றும். அப்படியே மேய்க்கிறதுக்கு கூட்டின்னு போவோம். மாடு மேய்க்கிறவங்க கூட்டின்னு போவோம். கூட்டு போய் மேய்ச்சி மறுபடியும் கூட்டின்னு வந்துடுவோம். சாதுவான இருக்க மாடுகள். மேய் நிறை கீழ்ப்புக. அந்த மேய் நிறைகள்லாம் போகிறதுக்கு இடம் இல்லாத கண்ணன் அந்த மகேந்திரகிரியை கையில் தூக்கின உடனே அது கீழே வந்துடுறாராம். அது கீழே அந்த மந்திர மலையை அந்த இந்த மலையை தூக்கின உடனே அது கீழே கோவர்தனகிரியை தூக்கின உடனே அது கீழே மேய் நிறை பூந்துக்கிறதான். மேய் நிறை கீழ்ப்புக, கீழே பூந்து கொள்ள. மா புரளை. மான்றது காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள். புரளைன்னா இவர் கொடையா கோவர்தனகிரியை தூக்கின உடனே அந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. திடீர்னு மலை உயரமாகிட்டு போகிறது. திடீர்னு ஓரத்தில் வந்தால் கீழே இறங்க முடியல. மலை மேலேருந்து மழையாக கொட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அங்கேருந்து புரண்டு கீழே ஊந்துதான். கீழே இந்த பசுமாட்டுகளையெல்லாம் அந்த காட்டு விலங்குகள் ஒன்றும் பண்ணல. கிருஷ்ணன் இருக்கும்போது எல்லாம் ஒத்துமையாக இருக்குமா. அதுதான் அந்த மாடு அந்த மாடுகளையெல்லாம் ஒன்றும் பண்ணல. தனக்கு இடம் கொடுத்தா போகணும்னு காட்டு விலங்குகள்லாம் அதுக்குள்ளே பூந்துதான். மா புரளை. சுனைவாய் நிறை நீர் பிளிரி சொரிய. சுனைவாய் நிறை நீர் பிளிரி சொரிய. மலையிலேருந்து அனைத்து எல்லா குளங்கள்லேருந்து வருது பாருங்க. வாய்க்கால் இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வருது பாருங்க தண்ணி. அந்த குளங்கள்லேருந்து வர தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இவர் மலையை தூக்கின உடனே அந்த அசையிறது இல்லை, அசையும் போது அந்த தண்ணி தழும்புறதான். அதான் பிளிரின்றது. அதான் தழும்புறதான். தழும்பி சொரிய கொட்டுறதான். சுனைவாய் நிறை நீர். சுனைகள் அந்த சுனைகள்ன்றது இந்த இடத்துல குளம், அருவி அது மாதிரி எடுத்துக்கணும். அருவின்றது சுனை. குளங்களுக்கும் சுனைன்ற பேர் உண்டு. சுனைவாயின் போது அந்த குளங்கள் அருவியோட வாய் நிறைய ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி விழுறது பாருங்க. சுனை நீர் கொட்டுறதுனால ஏற்படுறது குளம். அந்த குளத்துலேயே தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இவர் மலையை தூக்கின உடனே அது தழும்பி, அதான் பிளிரி, அது அப்படியே தழும்பி சொரியறதான். தண்ணி ஓரத்தில் கொட்டுறதான். அப்படியே செறிஞ்சு கீழே கொட்டுறதான். அதான் சொல்கிறேன். சொரிய. இன ஆநிறைப்பாடி. இன ஆநிறைப்பாடி. இது இல்லாத அந்த இனன்றது அந்த வீடுகளில் வளர்க்குற மாடு. இது மேனின்றது வீட்டில் வளர்க்குற சொன்னீங்கன்னா, ஆண்டைன்றது காட்டில் இருக்க வளர்க்குற மாடுன்னு சொன்னீங்கன்னா, காட்டில் இருக்கிற மாடுகள் இல்லாமல் அதுவும் உள்ளே பூந்து விட்டான். வீட்டில் இருக்க இந்த மாடு மேய்க்கிறவங்க அவுத்து ஓட்டுன்னு போகிற மாடு அது முதல்லையே உள்ளே பிடிச்சிட்டான். இடத்த பிடிச்சிட்டான். காட்டு விலங்குகள்லாம் புரண்டு விழுந்து அதுவும் இடத்த பிடிச்சிட்டான். அதே மாதிரி காட்டில் இருக்கிற மாடுகள்லாம் அதுவும் அந்த மலைக்கு போயிட்டான். ஆநிறைப்பாடி அங்கே ஒடுங்கன்னா எல்லாம் அப்படியே பயந்துட்டு உடனே நடிக்கிட்டு அப்படியே எல்லாம் அதாவது நம்ம யாரையும் அடிக்கலாம் வேண்டாம், நம்மளுக்கு இடம் கொடுத்தா போகிறோம் தங்கறதுக்கு அப்படின்ட்டு ஒன்று சண்டை போட்டுக்காத ஒத்துமையாக உள்ள ஒடுங்கி நிற்கிறதான். ஓகே. அப்பன் நம்ம எல்லாம் காப்பாற்று அந்த பெருமாள். தீமழை காத்து. தீமழைனா அந்த மகேந்திரகிரி அந்த 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 இது இருக்கு பாருங்க. கோவர்தனகிரி அந்த இதில் வாழற, அந்த கோகுலத்தில் வாழற மக்களுக்கெல்லாம் தீங்கு கொடுக்குற, தீமை செய்கின்ற, தீமைகளை ஆயருக்கு தந்த மழை அது. அந்த தீமழை காத்து. அந்த மழையிலேருந்து ஆயர்களெல்லாம் காத்து குன்றம் எடுத்து நின்றானே. அந்த கோவர்தனகிரியை கையில் தூக்கி நிறுத்தி கொடையா எடுத்துட்டு இன்னானே. அந்த சாகசமே நம்ம ரொம்ப பாராட்டணும் அப்படிங்கிறதாக இந்த பாட்டு இருக்கு. நல்லா இருக்கு, அருமையான பாட்டு இது. அதான் இதில் என்னன்னா,
கோவர்தனகிரி மலை மீது இருந்த மாடுகளும் மிருகங்களும் கோகுலத்தில் இருந்த பசுக்களும் அவற்றை மேய்க்க ஆயர்களும் ஓடி வந்து குடையாக தூக்கப்பட்ட கோவர்தனகிரி அந்த மலைக்கு கீழே எல்லாரும் ஓடி வந்து ஒழிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஓடி வந்து பூத்துக்கிறாளாம். ஏன்னா அந்த மழை அது மாதிரி இந்திரன் ஏவின மழை இல்லையா. இந்திரன் வந்து இதில் என்னன்னா, இந்திரன் வந்து ஆக்சுவலாக இந்திரனுக்கு பூஜை பண்ணுவா. அவள் எப்பயுமே கோகுலத்தில் இருக்கவா அந்த வருஷத்தில் ஒரு தடவை இந்திர பூஜைன்னு பண்ணுவா. இந்த இந்திர பூஜை பண்ணும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுற, நீ இந்திரனுக்கு என்ன பூஜை வேண்டி கிடக்கு, இந்திரன் இதில் என்ன பண்ணாங்க, இந்திரன் ஒன்றுமே பண்ணலையே, பண்ணதெல்லாம் மழை வேறு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் நீங்கள் இந்திரனுக்கெல்லாம் பூஜை பண்ண வேண்டாம், இந்த மலைக்கு பண்ணுங்க. இந்த மலை தானே உங்களுக்கு சாதம் போடுறது, உங்கள் மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு இந்த கோவர்தனகிரி மலை தானே இது பண்ணுறது, இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்க. அந்த மலையை பூஜை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கிருஷ்ணன் சொல்கிறது தான் அங்கே, வேறு ஒன்றும் பேச்சே கிடையாது. மலையை அவள் பூஜை பண்ண ஆரம்பித்த உடனே இந்திரன் பார்ப்பான், என்ன இந்த இதில் நம்ம இந்திர விழா கொண்டாடவே இல்லையேன்னு கோபம் வந்துடும். கோபம் வந்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த கோவர்தனகிரி ஜனங்களை ஒரு வழி ஆக்கிடணும், கோகுலத்து ஜனங்களை ஒரு வழி ஆக்கிட்டு மழை பெய்யறான். மழைன்னா சரியான மழை, கொட்டு கொண்டு கொட்டுறது. அப்புறம் கல் மழை, கல்லாவே வெறும் கல்லாவே பொத்துன்னு வந்து விழுறது. இது இந்த மாதிரிலாம் பண்ணான், இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்தான். அதை பார்த்துட்டு தான் இவர் என்ன பண்ணிடுறாரு கிருஷ்ணன், அந்த கோவர்தனகிரி மலையே கொடையா தூக்கி பிடிக்கிறார். பிடிச்சிட்டு எல்லாரையும் கீழே வந்துட சொல்றாரு. இந்த மழை, அந்த கல் கில்லு எல்லாம் அந்த கோவர்தனகிரி மலை மேலே கீழே போட்டு கீழே வந்துடுது. இவர் தன்னுடைய ஒரு சுண்டு வரல்ல அந்த மலையை தாங்கிட்டு நிற்கிறார் கிருஷ்ணன். ஒரு வாரம் அது மாதிரி ஆறுது. ஒரு வாரம் ஆகி பூமியில ஒன்று சலசலப்பிலேயே யார் நம்மகிட்ட ஓடி வந்து காலையில் வெளியே நிந்திரன் வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் கிருஷ்ணனோட ஐக்கியமாகி இருப்பா. அங்கே எல்லாம் ஜாலியாக இருப்பா உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் அந்த கொடை கீழே. அப்புறம் இந்திரன் வந்து கிருஷ்ணன்கிட்ட மகாவிஷ்ணு கிட்ட வணங்கி, கிருஷ்ணன்கிட்ட கண்ணன்கிட்ட வணங்கி, சரி சரி நான் இனிமேல் பண்ணல எல்லாம், நீங்கள் இந்திரனுக்கே இது கோவர்தனகிரிக்கே பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு அவளையெல்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போயிடுறான். அந்த மழையை எடுத்துகிட்டு போகிறான். இது கதை. இது அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்றது தான் இங்கே சொல்கிறார். மேய் நிறை கீழ்ப்புக, நம்ம வீட்டில் வளர்க்குற மாடெல்லாம் முதல்ல வந்து உள்ளே புந்துடுது. அப்புறம் காட்டில் இருக்க விலங்குகள்லாம் பிறண்டு வந்து அதெல்லாம் உள்ளே புந்துது. அதுக்கப்புறம் அந்த மாப்புறலை சுனைவாய் நீர் பிளிரி சொரிய, அந்த மலை மேலே அந்த சுனை நீர்கள்லாம் இருக்க, அதெல்லாம் அந்த அந்த சின்ன சின்ன குட்டையாக தங்கியிருந்தது இல்லை தண்ணி, அதெல்லாம் இந்த மலையை தூக்கும் போது ஆடினதுனால அப்படியே அசைஞ்சி தழும்பி அப்படியே சொரியறதான் தண்ணி. அந்த தழும்பின தண்ணி அப்படியே கீழே வரதான், ஓரத்தில் கொட்டுறதான், அந்த மலையோட ஓரத்து வழியாக அந்த தழும்பி கீழே கொட்டுறதான். அது மாதிரி கொட்டும்போது இன ஆணிரை, இனன்றது வந்து அந்த இடையர்கள் ஆயர் குலத்தை சொல்றாரு. ஆயர் குலத்தை ஆணிரைன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஆணிரைன்றது வந்து காட்டில் இருக்கிற பசுக்கள், வீட்டில் இருக்க பசுக்கள் மட்டும் இல்லை, அந்த மலை மேலே காட்டில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, வீட்டில் வீட்டுக்கு வராத மாடுகள்லாம், காட்டு மாடுகள்லாம் அதுவும் உள்ள வந்துட்டான். எல்லாம் வந்து அங்கேயே ஒடுங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சா போகிறோம், இந்த இந்திரனோட இந்த மழையிலேருந்து தப்பிச்சா போகிறோம் அப்படின்ட்டு வந்து அதுக்குள்ளே ஒடுங்கிறதான் இவர் கொடையாக பிடிச்சதுனால கோவர்தனகிரியை. அதுதான் இங்கே ஒடுங்கிறதுனா என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காத, பிரச்சனை இல்லாத அழகாக எல்லாம் ஒத்துமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒடுங்க அப்பன்றது இந்த மகாவிஷ்ணு தீமழை காத்து, தீமழைனா அந்த ஆயர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த இந்திரனால் ஏவப்பட்ட அந்த மழையிலேருந்து அவளை காத்து குன்றம் எடுத்து, அந்த மலையை, குன்றம்னா மலை, அந்த மலையை கையில் தூக்கி, இந்த கோவர்தனகிரி மலையை கொடையாக தூக்கி பிடிச்சி பார்த்தானே, அப்போ எங்களை காப்பாற்றினானே, அதுவும் ஒரு அதிசயமே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். அடுத்தது கடைசியாக அடுத்த பாட்டு, கடைசி பாட்டு. தேங்க்யூ.